எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நல்ல ஜூஸியான நிறம் மாறாத வினிகர்லாம் சேர்க்காம சரியான அளவு உப்பு காரம் எல்லாம் சேர்த்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வெயில் காலம் முடிஞ்சிட்டு இந்த ஆடி மாதம் வந்துட்டால் நிறைய எலுமிச்சம்பழம் கிடைக்குங்க. விலை குறைவாகவும் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான ஊறுகாய் போட்டுக்கலாம். நிறைய விதமான ஊறுகாய்கள் இருந்தாலும் இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே வீட்டில் போடுவாங்க. ஆனால் சரியான அளவு உப்பு போடலைன்னா கெட்டு போயிடும். முக்கியமாக இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நாளாக நிறைய பேர் வீட்டில் ப்ரௌன் கலரில் மாறிடும். ஒரு வருஷம் ஆனாலும் நிறம் மாறாது, கெட்டு போகாது. இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய விதமான ஊறுகாய் ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஊறுகாயும் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுக்கு மீடியம் சைஸாக நான் 23 பழம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ வருதுங்க. இதே எலுமிச்சம்பழம் பெரிய சைஸில் இருந்தால் 20 பழம் 1 கிலோ வருங்க. அதனால் சின்ன பழமாக இருந்தால் 23லேருந்து 25, பெரிய பழமாக இருந்தால் 20 பழம் 1 கிலோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை எப்படி நறுக்கிறேன்னு பாருங்கள். அதாவது வயிற்று பகுதின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நறுக்காமல் காம்பு பகுதியிலேருந்து நறுக்கிறேன். இந்த நறுக்கிறது கூட எதுக்காக இந்த மாதிரி நறுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆகவும் கட் பண்ணி போடலாம். நான் இதை 8ஆகவும் போட போகிறேன். இந்த மாதிரி குறுக்கால நம்ம நறுக்கிட்டு அந்த சீடு கண்ணுக்கு தெரியுங்க. அந்த சீடு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அந்த கத்தியால் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். இதை 8ஆ நறுக்குனா நல்லாவே உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற விதைகள் ரொம்ப சுலபமாக வரும். 4ஆ நறுக்கிறப்போ கொஞ்சம் உங்களுக்கு விதைகள் வர்றது கஷ்டம். நம்ம தான் கத்தியாலே எடுக்கணும். இப்போ அடுத்தது இதை 8ஆவும் நான் நறுக்கி காமிக்கிறேங்க. எதுக்காக நம்ம இப்படி நறுக்கிறோம் அப்படின்னா, அந்த மேலே நறுக்கிறப்போ ஒரு நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்போடு நம்ம நறுக்கிறப்ப அந்த எலுமிச்சம்பழம் உப்பில் ஊறினா கூட நல்ல சதப்பத்தோட தோல் தனியாகவும் உள்ளே இருக்கிற சதை தனியாகவும் இப்படி பிரிஞ்சு போகாமல் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை இப்போ புதுசாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். நல்லா கவனிங்க நான் எப்படி நறுக்கிறேன்னு. காம்பு பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் நறுக்கிக்கோங்க. அந்த நடுவில் அந்த கோடு ரொம்ப முக்கியங்க. அது அப்படியே ஒரு எலுமிச்சம்பழ பீஸ்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி நறுக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த விதைகளெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதையும் திரும்பவும் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தாராளமாக 8 பீஸாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுட்டேங்க. பாருங்களேன், 8 பீஸாக நறுக்கியிருக்கேன். இந்த எலுமிச்சம்பழம் துண்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடிய மேல் தோலை உரிச்சிட்டு ஒவ்வொரு சுழையாக பிரிக்கிறப்ப அந்த மேலே ஒரு ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் தோல் இருக்கணுங்க. அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு நறுக்கிறப்ப இப்போ அடுத்து 1 கிலோ எலுமிச்சம்பழத்தை நம்ம நறுக்கி போட்டாச்சு. இன்னொரு 10 பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கையால் நல்லா திரட்டி விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் ரொம்ப சுலபமாக வரும். இப்போ பாருங்கள், நான் வயிற்று பகுதியில் கட் பண்ணுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலேருந்து காம்பு பகுதியில் கட் பண்ணேன். அதை நறுக்கிறதுக்கு தான் நல்லா இருக்குங்க. ஜூஸ் புழியணும் அப்படின்னா வயிற்று பகுதியில் கட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சாதான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம நறுக்கின எலுமிச்சம்பழத்தோட உப்பு மட்டும் போட்டால் போகாதுங்க. இந்த மாதிரி ஜூஸும் சேர்த்தா தான் அந்த ஊறுகாய் நல்லா ஜூஸியாக இருக்கும். 10 பழமும் புழிஞ்சாச்சு. இப்போ இந்த 10 பழமும் புழிஞ்ச ஜூஸை நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். 1 கிலோ அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். இது 250 ml உள்ள கப்பு. இதில் 200 ml உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கிடச்சிருக்கு. அதனால் பழங்களுடைய எண்ணிக்கை முன்ன பின்ன போகலாம். ஏன்னா சில பழங்களில் ஜூஸ் நிறையா இருக்கும், சில பழங்களில் ஜூஸ் நிறையா இருக்காது. 1 கிலோ நீங்கள் எலுமிச்சம்பழம் எடுத்தீங்கன்னா அதுக்கு 200 ml அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் உப்பு சேர்க்கணுங்க. 1 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு 150 கிராம் உப்பு. அது மட்டும் இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம ஜூஸ் புழியிறப்பயே சேர்த்துருக்கோம். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிராம் உப்பு வேணும். டேபிள் ஸ்பூன்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக 7 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஜூஸ் புழிய 1 டேபிள் ஸ்பூன், ஊறுகாய்க்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன், 7 டேபிள் ஸ்பூன் உப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா கிளறிடலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் வினிகர்லாம் எதுவுமே சேர்க்காமலேயே நல்லா ஜூஸியாக இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்போடு சேர்த்து நல்லா பெசரிடலாங்க. முக்கியமாக இதை நான் சில்வர் வானலியில் கிளறிட்டுருக்கேன். இதை உடனே நம்ம ஒரு ஜாடி இல்லை கிளாஸ் பவுல் இல்லை கல்சட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உப்பு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாத அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணுறத தவிர்த்துடுறது நல்லது. இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். தினமும் காத்தால ஒரு முறை
ராத்திரி ஒரு முறை 2 முறை நான் கிளறி வச்சுருவேன். இந்த மாதிரி 4 நாள் தொடர்ந்து கிளறி வச்சாலே இது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 4 நாள் ஆயிருக்கு. நான் அந்த கிளறி வச்சது எவ்வளோ சீக்கிரமாகவும் ஊறியிருக்கும், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இன்னொரு 2 கிலோ நான் தனியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ 1 கிலோவுக்கு தான் உங்களுக்கு ஊறுகாய் செஞ்சு காமிக்க போகிறேன். பொதுவாக ஒரு வீட்டுக்கு தேவையான ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எலுமிச்சம்பழம் வாங்கின்னு வந்து போடுவாங்க. மேக்ஸிமம் 1 கிலோ போடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு 1 கிலோ அளவு நான் எலுமிச்சம்பழம் எடுத்து அதுக்கு தகுந்த ஜூஸ் எல்லாம் சேர்த்து உப்பளவு எல்லாம் சேர்த்து காமிக்கிறேன். நான் சேல்ஸுக்காக அப்படிங்கிறனால 3 கிலோ எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து இப்போ எப்படி உங்களுக்கு செஞ்சு காமிச்சனோ அது மாதிரி 2 கிலோ எலுமிச்சங்காய் ஜூஸோடு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ 1 கிலோ மட்டும் எடுத்து வச்சு அதுக்குண்டான கடுகு, வெந்தயம், மிளகாய் பொடி எல்லாமே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோவுக்கு சேர்த்து நான் கடுகு, வெந்தய பொடி வறுக்க போகிறேன். 1 கிலோ நீங்கள் எலுமிச்சம்பழம் எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ நான் 3 கிலோ எடுத்ததுனால 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையுமே சம அளவில் எடுத்துகிட்டு, வெந்தயமும் நிறம் மாறணும், கடுகு நல்லா படபடன்னு வெடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடுகு வந்து பெரிய கடுகு வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்ல இன்னும் வாசனையாக இருக்கும். இதெல்லாமே ப்ரிசர்வேட்டிவ். வினிகர் சேர்க்காமல் நம்ம செய்கிறதுக்கு தான் இதெல்லாம் முக்கியமாக சேர்க்குறோம். வெந்தயம் சேர்க்குறதே இந்த மாதிரி உப்பு, காரம்லாம் வயிற்றுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வெந்தயம் சேர்க்குறோம். இதுக்கு மிளகாய் அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம். 1 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு 100 கிராம் சேர்க்கணும். இதை வந்து நம்ம எண்ணெயோடு போட்டு மிளகாத்தூளெல்லாம் நம்ம கிளறினோம்னா நிறம் மாறி போயிடுங்க. இந்த வாணலியில் கடுகு வெந்தயம் வறுத்த வாணலியில் அந்த வாணலி கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூட்லேயே அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த சூட்லேயே நம்ம என்ன பண்ணணும், அந்த மிளகாத்தூளை வறுத்துட்டோம்னா அந்த ரா ஸ்மெல் இருக்காதுங்க. இதெல்லாம் நான் முன்னாடி காமிச்ச வீடியோவில் செய்யலை. இப்போ அடுத்தடுத்து புதுசு புதுசாக நானே இன்னும் இதை பெஸ்ட்டாக நம்ம இந்த ஊறுகாய் எப்படி செய்யலாம், இந்த மாதிரி இந்த பச்சை வாசனை மிளகாயில் அடிக்கக்கூடாது, அதே சமயத்தில் நிறமும் மாறக்கூடாதுன்னா எப்படி பண்ணலான்னு நான் அதெல்லாம் யோஜனை பண்ணி இப்போ செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2 நிமிஷம் வறுத்தா போருங்க. ரொம்ப நேரம் வறுத்தா நிறம் மாறிடும். மிளகாத்தூளை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூடு இருக்கணும், அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம இந்த ஊற வச்ச எலுமிச்சங்காயோடு சேர்த்துடலாம். அடுத்தது இதே வாணலிலே அந்த மிளகாலாம் இருந்ததுன்னா, மிளகாத்தூள் இருந்தால் ஒரு டிஷ்யூ பேப்பரால் முதல்ல வாணலியை சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லாம் காமிச்சேன் பார்த்திங்களா, அதே கப்பு தான். அதில் பார்த்திங்கன்னா 150 எம்எல் நம்ம எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கிறேன். 150 எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம முதல்ல இந்த கடுகெல்லாம் தாளித்து சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஊறுகாயெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேறு ஒரு பாட்டிலில் மாற்றுறப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு வெந்தய பொடி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். 1 கிலோவுக்கு 1 டீஸ்பூன், நல்லா ஓரளவுக்கு பெரிய டீஸ்பூன்லேயே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே இந்த 150 எம்எல் நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் சின்ன கடுகு எடுத்திருக்கேன், பெரிய கடுகு கிடையாது, சின்ன கடுகு எடுத்திருக்கேன். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடுங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கிறப்போ போட்டிங்கன்னா அது பொரிஞ்சு கருத்து போயிடும். அதே போல் இப்போ நம்ம சூடாக இருக்கிற அந்த கடுகு பொரிஞ்ச எண்ணெயை உடனே நம்ம ஊறுகாயில் போட்டுட்டா அந்த மேலே இருக்கிற அந்த மிளகாத்தூள்லாம் நிறம் மாறிடும். பாருங்கள், மிதமான சூடு இப்போ வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். பெருங்காயம் தாளிச்சிட்டு நல்லா ஸ்பூனால் கிளறி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், பெருங்காயம் பொரிஞ்சிருக்கு. ஆனால் கருத்து போல் பார்த்தீங்களா, சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நான் இப்போ அந்த எண்ணெயை சேர்க்குறேன். கடுகு பெருங்காயம் சேர்த்து அந்த எண்ணெயை சேர்க்குறேன். சின்ன சின்ன டிப்ஸை கூட நீங்கள் கவனமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் கெட்டு போகாது, நிறம் மாறாது. அதனால் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 கிலோவுக்கு உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே எவ்வளோ அளவு எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். 1/2 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்திங்கன்னா நான் சொன்ன அளவுகளில் பாதி அளவு சேர்த்து செஞ்சு பாருங்கள், மிஸ்டேக்கே வராது. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான ஊறுகாயும் உங்களுக்கு செய்ய பழகிடுங்க. நார்த்தங்காய், கெடாரங்காயில் மட்டும் இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் விட இன்னும் கொஞ்சம் அளவு உப்பு ஜாஸ்தி சேர்க்கணுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கிளறி வச்சுட்டு ஒரு நாள் கழித்து பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே வரல, ஆனால் கண்டிப்பாக எண்ணெய் வந்து மேலே நிற்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி முடிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சே தாராளமாக நான் இப்போ இதே பவுல்லே வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஒரு கண்டெய்னரில், பாட்டிலில், ஜாடியில் மாற்றுறதா இருந்தால் திரும்பவும் பார்த்திங்கன்னா 50 எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதை நான் சூடுபடுத்த போகிறேன். எதுக்காக நம்ம இந்த மாதிரி சூடுபடுத்தி வைக்கிறோன்னா, ஊறுகாங்கிறது 1 வருஷம் வரைக்கும் வச்சுப்போம். பொதுவாக இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு ஹீட் ஆகிருக்காது. 3-4 மாதத்துல சிக்கு வாசனை வந்துடும். அதனால் கொஞ்சம் சூடுபடுத்தி நம்ம அந்த ஊறுகாய் மேலே சூடு ஆறுனப்புறம் போடணும்.
எண்ணெயை சூடுபடுத்தணும். ஆனால் அதை சூடு ஆறுனப்புறம் தான் அந்த ஊறுகாய் மேலே விடணும். இப்போ நான் இதே பாட்டிலே இதே கண்டெய்னரில் வச்சுக்கிறதுனால மேலே நான் எண்ணெய் விடுறேன். நீங்கள் வேறு ஒரு பாட்டில்லையோ ஜாடியிலையோ மாற்றிட்டு கூட இந்த எண்ணெயை விட்டுக்கலாம். லேசாக கிளறுங்க. அடியிலேருந்து கிளறாமல் லேசாக மேலே மட்டும் கிளறிட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஊறுகாய் மேலே எண்ணெய் நிற்குங்க. 1 வருஷம் வரைக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் கிளறணுங்கிற அவசியமே இல்லை. கிளறாமல் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இனிமேல் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டால் நிறம் மாறி போச்சு, இல்லை எனக்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.